வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாம் NMDC பங்கு விலை வீழ்ச்சிக்கான முக்கியமான 10 காரணங்கள். 1. போனஸ் பங்கு போனஸ் இஷ்யூ விளைவு. NMDC சமீபத்தில் 2 முதல் 1 விகிதத்தில் போனஸ் பங்குகளை அறிவித்துள்ளது. இது பங்கு விலையை பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம். 2. மார்க்கெட் கரெக்ஷன் இந்திய பங்குச்சந்தை சமீபத்தில் சில கரெக்ஷன் நிகழ்வுகளை கண்டுள்ளது. இது NMDC போன்ற பங்குகளை பாதித்திருக்கலாம். 3. உள்துறை விளைவுகள் நிறுவனத்தினுள் ஏதேனும் மிதமான எதிர்மறையான செய்திகள் வெளிவந்தால் அது பங்கு விலையை குறைக்கக்கூடும். 4. அரசியல் மற்றும் பொருளாதார காரணிகள் உள்நாட்டிலும் உலகளாவிய பொருளாதார மாற்றங்களும் ரிசெஷன் அச்சம் அமெரிக்க நிதி கொள்கை மாற்றங்கள் NMDC பங்கினை பாதிக்கலாம். 5. மெட்டல் மற்றும் கமாடிட்டி விலை வீழ்ச்சி. இரும்புத்தாது அயர்ன் ஓர் மற்றும் உலோகங்களின் சர்வதேச விலை வீழ்ச்சியால் NMDC வருமானம் பாதிக்கப்படலாம். 6. எக்ஸ்போர்ட் டியூட்டி மற்றும் டாக்ஸஸ் இரும்புத்தாது ஏற்றுமதிக்கு விதிக்கப்படும் வரிகள் அல்லது ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் வருமானத்தில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். 7. முதலீட்டாளர் உணர்வு இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் குறுகிய கால முதலீட்டாளர்கள் ட்ரேடர்ஸ் பங்குகளை விற்று வெளியில் செல்வது பங்கு விலை சரிவுக்கு காரணமாக இருக்கலாம். 8. ப்ராஃபிட் புக்கிங் போனஸ் பங்கு அறிவிப்புக்கு பிறகு முதலீட்டாளர்கள் லாப ஈட்டலுக்காக பங்குகளை விற்றுவிடலாம். 9. அன்எக்ஸ்பெக்டட் ஷாக்ஸ் அரசு கொள்கை மாற்றங்கள் வழக்குகள் அல்லது நிர்வாக குழுவில் மாற்றங்கள் போன்றவை பங்கு விலையை பாதித்தது. 10. பங்குச் சந்தை நிலை ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் பொதுவாக சந்தை நிலை இறக்கமடைந்தால் NMDC போன்ற பங்குகளும் அந்த போக்கை பின்பற்றும். NMDC பங்கு விலை ஏறுவதற்கான 10 முக்கிய காரணங்கள் மற்றும் விளக்கம். 1. போனஸ் பங்கு போனஸ் இஷ்யூ விளைவு. NMDC சமீபத்தில் 2 முதல் 1 விகிதத்தில் போனஸ் பங்குகளை அறிவித்துள்ளது. இதனால் பங்கு விலை ஒரு கட்டத்தில் குறையலாம். ஆனால் போனஸ் பங்குகள் விநியோகம் ஆன பிறகு முதலீட்டாளர்கள் அதிகம் ஈர்க்கப்படலாம். புதிய முதலீட்டாளர்கள் அதிகம் வர வாய்ப்பு. 2. சந்தை மீழ்ச்சி மார்க்கெட் ரிகவரி. பங்கு சந்தை பெருமளவு சமீபத்தில் சரிவை சந்தித்தது. ஆனால் மீண்டும் வளர்ச்சி பாதையில் செல்லும் தருணத்தில் NMDC பங்கும் உயரலாம். இந்தியாவில் கட்டுமான வளர்ச்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth அதிகரிக்க உலோகங்களுக்கான தேவை அதிகரிக்கும். 3. உலகளாவிய உலோக விலை உயர்வு ரைசிங் commodity prices. அயர்ன் ஓர் இரும்பு தாது மற்றும் பிற உலோகங்களின் சர்வதேச விலை உயர்ந்தால் NMDC வருமானம் பெரியளவில் அதிகரிக்கும். இது நிறுவனத்தின் மிகுந்த லாபமுடன் ப்ராஃபிட்டபிலிட்டி செயல்பட உதவுவதால் பங்கு விலையும் அதிகரிக்கும். உலகளாவிய உலோக சந்தை வீழ்ச்சி முடிவடைந்து மீண்டும் மேலே செல்வதான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. 4. நிறுவனத்தின் வலுவான பொருளாதார நிலை ஸ்ட்ராங் ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ். செப்டம்பர் 2024 காலாண்டு முடிவுகளின்படி NMDC நிகர லாபம் 17 விழுக்காடு அதிகரித்தது மற்றும் வருமானம் 23 விழுக்காடு வளர்ச்சி கண்டது. வருவாய் ரெவென்யூ மற்றும் நிகர லாபம் நெட் ப்ராஃபிட் உயர்ந்தால் முதலீட்டாளர்கள் பங்கு மீது நம்பிக்கை வைக்கும். 5. மத்திய அரசின் ஆதரவு கவர்மெண்ட் சப்போர்ட் மற்றும் பாலிசிஸ். இந்திய அரசு உள்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தி வளர்ச்சிக்கு அதிக முதலீடுகளை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வருகிறது. மேக் இன் இந்தியா மற்றும் ஆத்மநிர்பர் பாரத் திட்டங்கள் போன்றவை உள்கட்டமைப்பு வளர்ச்சியை ஆதரிக்கின்றன. அரசின் கட்டுமான திட்டங்கள் அதிகரித்தால் இரும்பு தாது தேவை அதிகரித்து NMDC லாபகரமாக மாறும். 6. பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் ஆதரவு இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் மற்றும் ஃபீ இன்ஃப்ளோ. FIIs ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மற்றும் GIs டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் முதலீடு அதிகரித்தால் பங்கு விலையும் உயரும். NMDC மீது நிபுணர்கள் மற்றும் பங்குச் சந்தை ஆய்வாளர்கள் அனலிஸ்ட்ஸ் நேர்மறையான எதிர்பார்ப்புகள் கொண்டிருந்தால் பெரிய முதலீட்டாளர்கள் ஈர்க்கப்படுவார்கள். 7. ஏற்றுமதி அதிகரிப்பு ஹையர் எக்ஸ்போர்ட்ஸ் மற்றும் குளோபல் டிமாண்ட். NMDC ஏற்கனவே சில முக்கியமான நாடுகளுக்கு சைனா ஜப்பான் சவுத் கொரியா இரும்பு தாது ஏற்றுமதி செய்கிறது. உலகளாவிய இரும்பு தாது தேவை அதிகரித்தால் NMDC அதிக விலைக்கு பொருட்களை விற்கும். சர்வதேச சந்தையில் போட்டி குறைந்தால் NMDC பங்குகளுக்கு இது மிகுந்த ஆதாயமாக இருக்கும். 8. டிவிடெண்ட் அல்லது பங்கு மீள்நிரப்பு டிவிடெண்ட் மற்றும் பைபேக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். NMDC ஒரு தற்காலிக லாபத்தை வைத்திருக்காது முதலீட்டாளர்களுக்கு நல்ல டிவிடெண்டுகளை வழங்குகிறது. அதிக டிவிடெண்ட் அளித்தால் முதலீட்டாளர்கள் இதனை ஒரு புதிய வருவாய் வாய்ப்பாக கருதி பங்குகளை வாங்கலாம். பங்கு மீள்நிரப்பு பைபேக் அறிவித்தால் சந்தையில் பங்கு எண்ணிக்கை குறைந்து விலை உயரும். 9. பங்குச்சந்தை வளர்ச்சி புல்லஷ் மார்க்கெட் ட்ரெண்ட். இந்திய பங்குச்சந்தை ஒரு பெரிய வளர்ச்சி நிலையை நோக்கி பயணிக்கிறது.
நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் புதிய உச்சங்களை அடையும்போது NMDC பங்குகளும் அதன் பங்காக உயரலாம். மெட்டல் மற்றும் மைனிங் துறையில் மைனிங் மற்றும் மெட்டல் செக்டர் மீண்டும் முதலீடு அதிகரித்தால் NMDC பங்கு மேலும் உயரும். 10. எதிர்மறை செய்திகள் இல்லாமை lack of negative news. அரசு விதிகள், வழக்குகள், நிர்வாக குழு பிரச்சினைகள் போன்ற எதிர்மறையான செய்திகள் வெளியாவதில்லை என்றால் முதலீட்டாளர்கள் கவலைப்படமாட்டார்கள். பணமதிப்பிழப்பு இன்ஃப்ளேஷன் குறைய, உலோக விலைகளில் நிலைத்தன்மை ஏற்பட்டால் NMDC பங்கு மேலே செல்லும். நிறுவனம் எந்த பெரிய சரிவுகளையும் சந்திக்காமல் இருந்தால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சியடைவார்கள். இடது சாய்வு லென்ஸ் முடிவுரை. NMDC பங்கு விலை உயர்வதற்கு பல காரணங்கள் உள்ளன. உலகளாவிய உலோக சந்தை, இந்தியாவின் உள்கட்டமைப்பு வளர்ச்சி மற்றும் முதலீட்டாளர்கள் நம்பிக்கை ஆகியவை முக்கிய பங்காற்றும். நிறுவனத்தின் நிதிநிலை வலுவாக இருந்தால் மற்றும் சரியான நேரத்தில் அரசு ஆதரவு கிடைத்தால் பங்கு விலை நீண்ட காலத்தில் மேலும் உயரும். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.